Hey my foodies, welcome back to our channel. இந்த வீடியோவில் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப க்ரீமியாக சீஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம 30 grams ஆஃப் பட்டர் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே பட்டர் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நமக்கு பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பேனோ இல்லை கடாயோ எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க பட்டரை போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட்டர் வச்சு பண்ணும்போது கொஞ்சமாக லம்ஸ்லாம் வராமல் இருக்கும். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ண பிறகு 2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. இப்போ பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தில் 4 கிராம்பு குத்தி போட்டுக்கோங்க, அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் மஷ்ரூமும் ஸ்வீட் கார்னும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர் இல்லை ப்ரக்கோலி அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ இது வேணால் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக சாட்டேட் பண்ணால் போதும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கொதிக்க வச்சுட்டு இருந்த பாலில் இருந்து நம்ம ஒரு வெங்காயம் குத்தி போட்டோம் இல்லையா, கிராம்பெல்லாம் குத்தி வெங்காயம் போட்டிருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அது இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அது எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்தா நிறைய ஷேப்பில் இருக்கும், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அது வேகிறதுக்கு. இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம சாட்டேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்ம கிண்டும் போது குழஞ்சிரும். ஸோ அது ரொம்ப வேகாமல் ஒரு 75 இல்லை 80% வெந்திருந்துச்சுனாலே நம்ம காய் போட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரிகனோஸ் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம சீஸ் எடுத்து வச்சுருக்கோம், அந்த சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி சீஸ் கிடைக்குதோ எது வேணால் ஆட் பண்ணுங்கள். மொசரல்லா சீஸ் அந்த மாதிரி எது கிடைச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் நார்மல் சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா எனக்கு மொசரல்லா கிடைக்கல. சீஸ் மெல்ட் ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட க்ரீமியான சீஸியான ஒயிட் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு தூவி விட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.